எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா? தனி ஆளா நின்னு நான் இவ்வளவு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கேனே, இதுக்கெல்லாம் விடிவு காலம் தான் என்ன? இப்படி யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அந்த முருகனே நேர்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரத்தையும் நீக்குவாரு. இப்படி அந்த முருகன் நேர்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு இருந்தாலே போதும். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி கிருத்திகை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். என்னதான் ஒவ்வொரு மாசமும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடிகை கிருத்திகை நாளே நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அதுலயும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். இப்படி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்பு திரும்பி நமக்கு எப்ப வரும்னு தெரியாது. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆடி கிருத்திகை நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத அற்புதமான பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வெளியில சொல்ல முடியாத வேதனை இன்னைக்கு நிறையவே இருக்கு. நிம்மதியா சாப்பிடவும் முடியாம தூங்கவும் முடியாம கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யுங்க. அதே மாதிரி தீராத நோய்களால அவதிப்பட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை மறக்காம செய்யுங்க. வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்துட்டா போதும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியிலேயே நின்னுகிட்டு இருக்கு, அதுக்கு தேவையான பணம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி நிலம், வீடு விற்பனை செய்யறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலர் வீட வித்துட்டு அதற்கான காசு கைக்கு வராம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல் நிறைவேறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு நமக்கு தேவைப்படும். இந்த துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம் பருப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஏதாவது ஒரு நோட் புக் நமக்கு தேவைப்படும். மந்திரங்கள் எழுதுறதுக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எழுதுறதுக்கு நீங்க ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உங்ககிட்ட தனியா எதுவும் நோட் புக் இல்லைன்னா பரவாயில்ல, பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 1:40 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களால செய்ய முடியும்னா நீங்க செஞ்சு பாருங்க. இதுல பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. மத்தபடி ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமா இருக்கிறீங்கன்னா பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க அமைதியான மனநிலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேறணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் கூடிய சீக்கிரத்திலேயே தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரே சமயத்துல 2-3 வேண்டுதல் வைக்க வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துவரம்பருப்பை வச்சுக்கிட்டு அடுத்ததா வலது கையால நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய நோட்புக் அப்படி இல்லைன்னா பேப்பர்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதுங்க. அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். சக்திவேல் காக்க, சக்திவேல் காக்க, சக்திவேல் காக்க. இதுதான் அந்த வார்த்தை. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 36 வரைக்கும், அதாவது 1ல இருந்து 36 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன இந்த சக்திவேல் காக்கங்கிற வார்த்தைய 36 முறை நீங்க எழுதுங்க. இப்படி நீங்க எழுதும் போது கட்டாயமா உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல துவரம்பருப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா நீங்க நோட் புக்ல எழுதி இருந்தீங்கன்னா அந்த நோட் புக்கை எந்த இடத்துல எப்பயும் வைப்பீங்களோ அதே இடத்துல வச்சுக்கோங்க. பேப்பர்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த பேப்பரை ஒன்னு உங்க பூஜை அறையில அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல பீரோல நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை நாம எரிக்கணும், தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம கையில வச்சிருந்த துவரம்பருப்பை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த துவரம்பருப்புல பாதியை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பாதிய நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கான ஒரு நல்ல தீர்வை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா காமிப்பாரு. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.